1,20,000 கிட்ட வந்து கன்ஃபார்மா 100% வந்துடும். எல்லாரும் கேட்கறது பார்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்குமா. ஆமா ஆமா, இதுக்கே மாத்திருக்கும் பாருங்க. இது லோயரம் 2 லோயரம். சாக்கப் துரே ஃப்ரண்ட் சாக்கப் துரே 2 டிஸ்க் மாத்தன 2 டிஸ்க் கம்ப்ளீட்டா டிஸ்க் மாத்தியாச்சு. வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் அரவிந்த். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா HBS ஆட்டோமொபைல்ஸ் சொல்லிட்டு நம்ம தொப்பூர்ல நம்ம புஷ்பராஜ் அவருடைய அந்த கேரேஜ் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம செவ்ரோலேட்டோடைய வீடியோ போட்டப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் மெயினாக வந்து பிரேக் பேட்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ பொங்கல் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து வண்டியை ரேம்பில் ஏற்றி ஃபுல்லாக வந்து மாற்றிட்டு இருந்தோம். மாற்றி இப்போ இன்னும் சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் வந்து இப்போ மாற்றிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வண்டி அதாவது ரன்னிங் கண்டிஷன் வைஸ் பக்காவாக வந்து வண்டி ரெடி ஆகிடும். நிறைய பேர் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க, செவ்ரோலேட் க்ரூஸு இல்லை வேற எந்த ஒரு இந்த ஃபோர்டாக இருக்கட்டும் இல்லை வோல்க்ஸ்வேகனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா, வண்டி டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு அதில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இவரே கூட ரீச் பண்ணலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குங்க. ஸோ நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரித்து போட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் ஃபுல்லாக கழட்டியாச்சு. ஜி பேச முடியுமா? வாய்ஸ் நல்லா இருக்கா? லிங்க் ராடு இந்த ராடு தான் சொல்றீங்க? அது இது லோயரம். இது லோயராம் சொல்ற பாருங்க. இது ரியர் பிரேக் பேடு, ஏசி ஃபில்டர், ஏர் ஃபில்டர். ஓகே, எல்லாரும் கேட்கறது பார்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்குமா. ஆமா ஆமா, இதுக்கே மாத்திருக்கும் பாருங்க. இது லோயரம் 2 லோயரம். பழசு உங்க வண்டியோட ஓல்ட் பார்ட்ஸ். இது சாக்கப் துரே ஃப்ரண்ட் சாக்கப் துரே. ரியர் புதுசு ஒன்று மாத்தல, மாத்த போறோம். ஓகே, ரியருக்கு வர சாக்கப் துரே புஷ்கிட், ரியருக்கு ஒரு புஷ்கிட்டுங்க, சாக்கப் துரே ஒரு புஷ்கிட்டுங்க. 2 லிங்க் ராடு, 2 டிஸ்க் மாத்தன 2 டிஸ்க் கம்ப்ளீட்டா டிஸ்க் மாத்தியாச்சு. டயர் 2 டயர் பால் ஜாயிண்ட். ஓகே, சாக்கப் துரே ஒரு புஷ்கிட் எல்லாம் போயிடுச்சு. இது சஸ்பென்ஷன் வர மேல இன்சுலேட்டர், மேல ஒரு இன்சுலேட்டர், மேல புஷ்கிட். அது இது பிரேக் பேட். இப்போ லாஸ்ட் டைம் பிரேக் ஜாம் ஆச்சு. ஆமா ஆமா ஆமா, பிரேக் டவுன் அட்டெண்ட் பண்ண பாருங்க. ஆமா ஆமா, அப்ப ஜாம் ஆனது. அப்ப க்ளீன் பண்ணி தான் போட்டேன். புதுசு மாத்தியாச்சு. இவ்வளவு ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியிலேருந்து கழட்டிருக்காங்க. இது வந்து இன்னும் வண்டியில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கழட்டின ஐட்டம் எல்லாமே நமக்கு 1 டேல வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். சரி, இந்த காருக்கு மட்டும் இல்லை, செவ்ரோலே க்ரூஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டிஸ்கண்டினியூவான மாடலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரீமியம் காராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இவங்ககிட்ட ரீச் பண்ணலாம். புஷ்பராஜே நம்மளுடைய பல வீடியோவில் நான் காரை வந்து கொடுக்கும்போதெல்லாம் இவர்கிட்ட தான் வந்து கொடுப்பேன். ஸோ இவர் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு நாங்கள் வந்து மாற்றிருக்கோம். ஸோ மொத்தமாக எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய் வந்து செலவாகிருக்கு. இந்த எல்லா பார்ட்ஸுமே கம்ப்ளீட் எல்லா பார்ட்ஸுமே புதுசுங்க. ஸோ எல்லாமே மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் செலவாயிருக்கு. இன்னும் ஒரு விஷயம் நான் வந்து பண்ணலை. அது என்ன அப்படின்னா இது கிளச் பேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கண்டினியூஸாக அதாவது பெரிய செலவாக வந்து வந்துருச்சு அப்படின்றதுனால இது வந்து கிளச் பேட் வந்து இப்போ நான் பண்ணலை. ஸோ கிளச் பேடு மாற்றும் போது கிளச் பேடு அப்புறம் இன்னொன்று எதோ சேர்த்து மாற்றணும்ல, ரிலீஸ் பேரிங்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐட்டம் மாற்றணும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூமில் போனீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன ப்ரைஸை விட டபுள் மடங்கு ப்ரைஸு. இது வந்து நம்ம இவரும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஷோரூமில் வந்து டபுள் மடங்கு ப்ரைஸ் இல்லை. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸு இருக்கிறவங்கள அவங்ககிட்டயும் வந்து விசாரித்தேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம ஷோரூமில் போனோம் அப்படின்னா இப்போ நான் வந்து 65,000 ரூபாய் செலவு பண்ணிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 95-1 லேக் அந்த மாதிரி வந்து வந்துடும். அப்புறமேட்டு அவங்களுடைய சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அதெல்லாம் சேர்த்து எப்படி இருந்தாலும் ஒரு 110-120 1,20,000 கிட்ட வந்து கன்ஃபார்மாக 100% வந்துடும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொடுக்குறது. இந்த மாதிரி கார்ஸை நீங்கள் வந்து
டிஸ்கன்டினியூ ஆயிருக்கு, இல்லை வந்து ப்ரீமியம் கார் நீங்கள் வந்து ஷோரூமில் கொடுக்குறது, அதாவது கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து வெளியே நல்ல மெக்கானிக் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புஷ்பராஜ் அவரை வந்து ரீச் பண்ணலாம். நம்ம காருக்கு வந்து இது வரைக்குமே 100% சூப்பராக வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ அதை மாற்றுறதும் ப்ராசஸ் காட்டுறேன். இப்போ அகைன் கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் வந்தோடனே கம்ப்ளீட்டாக அதெல்லாம் மாற்றுவாங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஏசி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுங்க. ஏசியில் வந்து கூலிங் ஒழுங்காக வராமல் இருந்துச்சு. அதனால் ஏசிக்கு உண்டான அந்த ஃபில்டர் கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நம்ம புதுசாக மாற்றுறோம். ஸோ இதை மாற்றினதுக்கு அப்புறமேட்டு கன்ஃபார்மாக நமக்கு ஏசி வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக புஷ்பராஜ் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து மாடு காளையுடைய பிரியர், ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டு பிரியர். ஆக்சுவலாக இப்போ தான் போயிட்டு ஸ்ரீலங்காலலாம் போய் ஜல்லிக்கட்டு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எதனாச்சும் ஜல்லிக்கட்டு ரிலேட்டடாக பேசுனா கூட நீங்கள் இவர்கிட்ட பேசலாம். என்னாச்சு? என்ன விஷயம் பேசலாம். ஆமா, ஏன்னா இப்பதான் ஜல்லிக்கட்டுக்கு ஸ்ரீலங்காவில் போய் ஜல்லிக்கட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் அலங்காநல்லூர், அவனியாபுரமா அலங்காநல்லூர் போயிட்டு அவர் மாட்டை அவுத்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் செம்மையான வைப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதான் வாய்ஸே வரல அவருது. நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்த வாய்ஸ்க்கு இப்போக்கு செம்ம டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஒரு இதுவும் இவர் பண்ணிட்டு இருக்காருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேபி உங்களுக்கு அந்த வண்டி பத்தினாலும் சரி, இல்ல மாடுகளை பத்தினாலும் சரி, இவர்கிட்ட வந்தீங்கன்னா பேசுனீங்கன்னா டைம் போறதே தெரியாது. ஏன்னா எனக்கும் இந்த ஜல்லிக்கட்டு காலம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். காரும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ரியர் சஸ்பென்ஷன் வந்து மாத்திட்டு இருக்காங்க. நம்ம புதுசு காட்டணும் இல்லைங்களா, ஸோ அந்த சஸ்பென்ஷனை இப்போ வந்து பின்னாடி மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துறதுக்கு ஒரு சார்ஜ், அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்க ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ இவங்க ஃபீஸ் வந்து இன்னும் நாமினலாக இருக்குது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நான் வந்து பெங்களூர், ஸோ பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படின்றதுனால தான் கேஏ வண்டி எடுத்திருக்கேன். ஸோ பெங்களூரில் வந்து எந்த அளவு வாங்குறாங்களோ அதுக்கு இங்கே வந்து பாதி தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பெங்களூரில் 10,000 ரூபாய் ஒரு ஒர்க்குக்கு வாங்குறாங்க அப்படின்னா இங்கே 5,000 ரூபாய் 4,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸும் இந்த இவங்ககிட்ட வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன், நம்மளுடைய காரில் ரியர் சஸ்பென்ஷன் செம்ம வீக்காக இருக்குது. அதுவும் இந்த சஸ்பென்ஷன், எந்த சஸ்பென்ஷன் கோட்டி ரொம்ப வீக்காக இருந்தது? இதுதானே. இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப வீக்காக இருந்துச்சு நம்ம காரில். நம்ம கார் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஒரு பக்கம் கீழாக இருக்கும். ஆக்சுவலாக அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும், எல்லாத்தையும் ஒரே செலவாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேஜரான பார்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து இப்போது ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுத்துருக்கோம். இவ்வளோ பெரிய தொகை கொடுத்தது எனக்கு பர்சனலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான். ஏன்னா இந்த டைமிங் நான் வந்து எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது ஸ்பாட்ஸ் எல்லாம் நமக்கு இவ்வளோலாம் போயிருக்காது அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவ்வளோ பார்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டு பி ஃப்ராங்க் சொல்லணும் அப்படின்னா எல்ஐசி கட்டுறதுக்காக அமௌண்ட் வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து இதில் போட்டேன். சரி, மாதம் ஆர்டி போடுவேன் நான். ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கும் எல்ஐசி கட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு 46,000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு எல்ஐசின்னு சொல்லிட்டு அந்த எல்ஐசிக்கு நான் அமௌண்ட் அப்படியே தூக்கி இதில் போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா நம்ம காரில் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோம் அப்படின்ற போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. இதுவே நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கு நம்ம எங்கேனாச்சும் லாங்கில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் சரி, அதை விட நமக்கு இது ரொம்ப முக்கியம் இப்போ அப்படின்றதுனால இதுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே இல்லை. இப்போ கம்ப்ளீட்டாக பின்னாடி சஸ்பென்ஷன் இந்த ராடு எல்லாத்தையும் மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வீலை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபில்ட்ரு அந்த ஐட்டம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அப்படியே மேலே வரணுமா? இப்போ இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு இருக்குது. ரொம்ப நம்ம விட்டுனா அது ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். இது அதோட மோசமாக இருக்கு. வரவே இல்லை, சுத்தமாக கம்ப்ளீட்டாக காலி. இது ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி ஏறும். உள்ள சீல் கட் ஆகிட்டா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகணும். இது ஃபுல்லாக ஆயில் லீக் ஆயிருக்கு. இது புதுசு. இப்படி வருதுன்னா அதே மாதிரி வரும். ஓகே, விட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே வரணும். உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு புஷ் மாதிரி இருக்குது. ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்கார்றவங்க வண்டி வந்து நல்லா இப்படி ஆடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு தெரியல. பின்னாடி உட்கார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க
ஸோ இப்போ தான் தெரியுது, இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரியுது. இது ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரிங்கு ஃபுல்லாக போயிடுச்சு. அது போனதுனால தான் இதை அமுத்தினாலும் அந்த சல்லுன்னு மேலே வர மாட்டேங்குது அப்படின்றது வந்து இப்போ தான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப்பிங் போடுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. கார் ஓட்டும் போது ஃப்ரண்ட் வீலு ஒரு உதறிச்சு பாருங்க. அப்படியே என்ன சொல்றது, அது அப்படியே தனியாக அப்படியே ஜம்ப் ஆகி கழுந்துக்கிட்டு போயிடுமோன்னு ஒரு பயம். அந்த அளவு ஒரு உதறல் இருந்துச்சு. ஸ்டேரிங் எல்லாம் வந்து ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கே பயம் வந்துருச்சுங்க. ஒரு 40-50லயே போவேன். சில டைம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு ஒரு 80 வரைக்கும் போனேன்னா நல்லா போய்கிட்டு இருக்கும். திடீர்னு வந்து உதற ஆரம்பிக்கும். பிரேக் போடும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அந்த பேட் இருக்கு இல்லைங்களா, அதை அமுத்தும் போது அந்த ஜம்ப் ஆகும் வீலு டப்பன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் பெரிய இஷ்யூ வந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்க கிட்ட கொண்டாந்து காமிச்சேன். பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணணும்னாங்க. சரி, சேஃப்டிக்காக நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து வண்டி ஓட்டும்போது சேஃப்டி ரொம்ப முக்கியம். நான் இதை பண்ணியே ஆகணும்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், பண்ணிட்டேன். இப்போ அந்த தேர்ந்திருக்கு, இது அதிகமாக தேர்ந்திருக்கு, இது கம்மியாக தேர்ந்திருக்கு. பின்னாடி டிஸ்க்கு நான் மாற்றலைங்க. டிஸ்க் பிரேக் மட்டும் தான் மாற்றுறேன். இந்த டிஸ்க் பேடு வந்து அப்படியே தான் இருக்குது, நல்லா இருக்குது. பின்னாடி புதுசு கோட்டி எது மாற்றினா அப்படியே குயிக்காக சொல்லிடலாம். இது வந்து டிஸ்க்கு, லோயர் ஆமு, இப்போ பார்த்தீங்கன்னா கேலிவர் பின்னு, டிஸ்க் பேடு, சாகுசர் மாற்றிருக்கு, லிங்க் ராடு, அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியர் சாகுசர் மாற்றிருக்கு, டிஸ்க் பேர் மாற்றிருக்கு, டிஸ்க் பிரேக் பேடு. ஆமாம், டிஸ்க் பிரேக் பேர் மாற்றிருக்கு. இது வந்து 2 சைடும் எல்லாமே மாற்றிருக்கோம்ல. ஒரு எண்டு பால் ஜாயிண்ட், எண்டு பால் ஜாயிண்ட் இதுதான் எண்ட் பால் ஜாயிண்டா? எண்டு லென்த்தோட உள்ள பால் ஜாயிண்ட் வரும். ஓகே ஓகே. இது இப்போ நம்ம கார்லேருந்து எடுத்த ஏர் ஃபில்டருங்க. எந்த அளவு இருக்குது பாருங்கள். இதுதான் புதுசு எந்த அளவு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா, நம்ம வீல்ஸு அந்த செட்டப் ஃபுல்லாகவே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக மாற்றிருக்கோம். இப்போது இதுக்கு கம்ப்ளீட்டாக வீல் அலைன்மெண்ட் பார்க்குறோம். வீல் அலைன்மெண்ட்டு இங்கே இருக்குது. இந்த மெஷினு இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வீல் அலைன்மெண்ட் மாற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும். பிரேக் செக் பண்ணிகிட்டு இருக்கா, அப்படி செம்மையாக நிற்கிது பிரேக்கு. ஓகே, ஸோ இப்போ தான் கோட்டி, அவங்க அந்த பையன் பேர் வந்து கோட்டீஸ்வரன், கோட்டின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். நானும் கோட்டின்னு தான் கூப்பிட்டுருக்கேன். கோட்டிக்கிட்ட கேட்டேன் கிளச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்கான். ஏன்னா கிளச்சு வந்து இது சிலிண்ட்ரிக்கல் டைப்பு, கேபிள் டைப்பாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். சிலிண்ட்ரிக்கல் டைப் அப்படின்ற போது கிளச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது 1 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. இந்த டைமிங்கில் நம்ம கிளச்சை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். கிளச்சை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை நம்ம வந்து கொடுத்தாகணும். அதை இமீடியட்டாக முடியாது அப்படின்றதுனால அது ஒரு மேபி ஒரு 6 monthsக்கு அப்புறமேட்டு அதையும் மாற்றணும். இல்லைனா கிளச்சு எங்கேனாச்சும் ப்ராப்ளம் ஆகி உட்காந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய டேஞ்சர் ஆகும். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அமௌண்ட்டு சேர்றதை வச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளச்சையும் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா காரு நம்ம புதுசாக வாங்கின கண்டிஷன், அதாவது புது கார் வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவுட்டர் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவுட்டர்னா லுக் வைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதனாச்சும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை பேக்கில் எதனாச்சும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
அதுவும் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, மேபி இந்த 2024 எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணிடணும் அப்படின்றது தான் எய்மு. பார்க்கலாம் எந்த அளவு நமக்கு அமையும் அப்படின்னு தெரியல. எல்லாமே மணி மேட்டர்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் ஆகும் கண்டிப்பாக. பட் நம்ம காரை வந்து சூப்பராக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது ஐடியாவில் இருக்குது. வீல் அலைன்மெண்ட்டுக்கு உண்டான ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இப்போது கம்ப்ளீட்டான வீல் அலைன்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீலில் அந்த ஒரு வாப்ளிங் இருக்கிறதும் கிளியர் ஆகிடும். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இப்போதைக்கு நமக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்றதுனால வீல் அலைன்மெண்ட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வீல் அலைன்மெண்ட் ட்ரை பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு பால் ஜாயிண்ட்டு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களால ஒழுங்காக லூஸ் கூட பண்ண முடியல. அது லேத்தில் போயிட்டு கட் பண்ணுற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஸ்டியரிங் லாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டியரிங் லாக் முடிச்சுட்டு சிஸ்டமேட்டிக்காக அதில் அலைன்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. அந்த அலைன்மெண்ட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இது மூலிமா தான் இந்த சென்சார் வச்சு அந்த அலைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. நம்ம கரண்ட் ரீடிங் நம்பர்ஸ்லாம் இது தாங்க. இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக இப்போ மாற்றிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரீடிங். நமக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கம்ப்ளீட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டரு கேம்பராஜ். இது கேஸ்டரு கேம்பரு டோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உண்டான ரீடிங்கை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது காட்டுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா யார் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இங்கே வந்து மேனுவலாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதோடைய மெஷின் மூலிமா அந்த ரீடிங்கை வந்து இங்கே இந்த ஒரு ஸ்க்ரீனில் கம்ப்ளீட்டாக தெரியும். அதுதான் ஃபைனல் ரீடிங். வண்டி உதறல தானே? ஆமாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி ஒரு 100ல் போய்கிட்டு இருக்கா. அப்படி வண்டி கொஞ்சம் கூட சின்னதாக அந்த உதறல் கூட இல்லை. லாஸ்ட் டைம் செம்மையான உதறல் இருந்துச்சு. பிரேக் போடும்போது நல்லாயிருக்கு. பிரேக் பண்ணும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இப்போ தான் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம கார் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வண்டியுடைய சஸ்பென்ஷன் வைஸாக இருக்கட்டும், அந்த பிரேக்கிங் வைஸாக இருக்கட்டும். நான் வந்து இந்த சஸ்பென்ஷனும் இப்போ பிரேக்கிங் இஷ்யூ இருக்கிறதுனால வண்டியை ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போது ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வண்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தரமாக வந்து இப்போ ரெடியாகி நிற்குது வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏபிஎஸ் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஏபிஎஸ் லைட் எதுக்காக எரியுதுன்னா நம்ம ஏபிஎஸ் உடைய கேபிள் ஒன்று வந்து சின்னதாக கட்டாக இருந்திருக்கு. அதனால் அது எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை வந்து காட்டினேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபிஎஸ் ஒயரை வந்து ப்ராப்ளம் சரி பண்ணிட்டாங்க. இப்போது இவங்ககிட்ட ஒரு மீட்டர் இருக்குங்க, ஒரு மெஷின் மாதிரி ஒன்று இருக்குது, சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி. அதில் கனெக்ட் பண்ணி என்னென்ன எரர் கோட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. இப்போது அந்த எரர் கோடு சப்போஸ் அந்த இப்போ ஏபிஎஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஏபிஎஸ் உடைய கேபிள் இவங்க சரி பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ஏபிஎஸ் உடைய இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே அந்த ஏபிஎஸ் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்கான ஒரு கோடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். சப்போஸ் அந்த ஏபிஎஸ்க்கும் இந்த கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கட் ஆகினது வந்து கட் பண்ணது சரி பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து இந்த மிஷினில் கிளியர் ஆகாது. ஸோ இந்த ஒரு ஐட்டம் இவங்க கிட்ட வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி எல்லா பெரிய காரு எல்லா லக்ஸரி கார்லேயும் இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி அந்த எரர்ஸ் ஜென்யூனாக இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமாகவும் சில விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் அது வந்து ரிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் போட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. அந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்க்கும்போது அந்த மீட்டர்லாம் பார்க்கும்போது அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த மிஷினை ரன் பண்ணிட்டாங்க. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எரர் கோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு எரர் கோடு காட்டும். எத்தனை எரர் கோட்ஸு ஜென்யூனாக இருக்குது, எத்தனை எரர் கோட்ஸு கேன் பி கிளியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டும். அது கிளியரபிள் அப்படின்னா இதை வந்து கிளியர் பண்ணி விட்டுடலாம். அதுதான் இங்கே போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் செல்லு பேட்டரி மாற்றாதப்போ நிறைய டைம் எனக்கு எரர் கோடு 6, எரர் கோடு 31, 61 சொல்லிட்டு சம்திங் எரர் கோட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த எரர் கோட்ஸ் எல்லாமே இப்போ இதில் வந்து டிடெக்ட் ஆகி காட்டும். ஸோ அதெல்லாமே வந்து ஃபேக். இப்போ வந்து ஃபேக். ஏன்னா நான் வந்து ரிமோட்டில் அந்த பேட்டரியை மாற்றிட்டேன். அது இருந்தாலுமே இதில் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஏதாச்சும் எரர் கோடு வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வண்டியில் வந்து செக் பண்ணணும். இந்த மிஷினோட பேர் பார்த்தீங்கன்னா ஓபிடி ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எரர் கோடா? இதெல்லாம் இதில் இருந்த எரர் கோடு. எது கிளியர் பண்ண முடியுமோ அதெல்லாம் இங்கே வந்து கிளியர் பண்ணிடலாம்.
சப்போஸ் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு உண்டான இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஏபிஎஸ் சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அது இப்போ கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இந்த ஓபிடி டிவைஸ் பண்ணும். அதாவது ஃபேக்கான ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை ஆல்ரெடி இஷ்யூ கிளியர் ஆனது ஏதாச்சும் இங்கே வந்து இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். இது புது ஏசி ஃபில்டர். நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஏசி ஃபில்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து இதுக்கு முன்னாடி எலி கூட கடிச்சிருக்கும் போல இருக்குது ஏதோ ஒரு நாள். இது வந்து பழைய ஏசி ஃபில்டர். இப்போ வந்து நம்ம வந்து புதுசு மாற்ற போகிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க. அடுத்து நமக்கு பெண்டிங் இருக்க வேண்டிய பெண்டிங் இருக்கிற ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளச்சும் அப்புறம் கியர் பாக்ஸ் அந்த கம்ப்ளீட் அந்த ஏரியா கிட்ட வந்து பார்க்கணும். அதுவும் வந்து கேட்டு வச்சிட்டேன். அதுவும் கொஞ்சம் நாமினலான ப்ரைஸில் தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு 6 மாதம் அந்த ரேஞ்சில் வந்து பண்ணிவிடுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர் ஒன்று வாங்கணும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப்னி டயர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இருந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகி அது அப்படியே ஓட்ட விழுந்துருச்சு. அதனால் அந்த டயரை எடுத்து தூக்கி போட்டு ஸ்டெப்னி டயராக இருந்தது வந்து இப்போ பெயிண்ட் டயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட்டில். நெக்ஸ்ட்டு இன்னொரு டயர் வாங்கணும். ஆல்ரெடி நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சலின் டயரு. நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மிச்சலின் டயர் தான் வாங்கினேன். ஏன்னா 3 மிச்சலின் டயர் இருக்குது, ஒன்று மட்டும் வேறு டயர் இருக்குது. அதனால் மிச்சலின் டயர் போயிட்டு மறுபடியும் இன்னொன்று வாங்கணும். ஸோ இது மட்டும் தான் நம்மளுடைய ஒர்க்கு. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இங்கே நம்மளுடைய புஷ்பராஜ் ஹெச்பிஎஸ் ஆட்டோமொபைல்ஸ் இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க முன்னாடி அப்படின்னா இங்கே உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் காரை பற்றின என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, நம்ம செவ்லே க்ரூஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது காசு டிஸ்கன்யூட காசு, அதுக்கு வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்குமா, அதாவது ஏதாவது ஒரு டவுட் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து பிங் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இவரையும் ரீச் பண்ணலாம், புஷ்பராஜையும் ரீச் பண்ணலாம். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். அண்ட் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 நம்ம செவ்லே க்ரூஸை பற்றி நிறைய வீடியோஸ் வரும். அது இல்லாமல் மற்ற கார் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வரும். இங்கே வந்து இவங்க செவ்லே க்ரூஸ் மட்டும் இல்லை, எல்லா காரும் வந்து ஒர்க் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களை ரீச் பண்ணலாம். நாமினலான ப்ரைஸு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க, எனக்கு பண்ணி கொடுத்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வண்டி செமையாக இருக்குங்க இப்போ எனக்கு ஓட்டுறதுக்கு. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டி தானே ஓட்டினேன், அப்படி நான் பின்னாடியும் பக்கத்துலேயும் உட்காந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் ஓட்டும்போது அந்த ஸ்டார்டிங்கில் நான் வண்டி எடுத்தம்போது இருந்ததை கூட இப்போ நல்லா இருக்குது. கிளச்சு நான் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இவங்க இந்த ஒர்க் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு இப்போதைக்கு நல்லா இருக்குது. பட் ஸ்டில் கோட்டி என்ன சொன்னா அப்படி, அப்புறம் நம்ம புஷ்பராஜ் என்ன சொன்னா அப்படி அப்படின்னா யூஸ் பண்ண அகைன் வந்து கிளச்சு டைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிளச்சு வந்து மாற்றலை இல்லையா. ஸோ கிளச்சு ஆல்ரெடி பழைய கிளச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால டைட் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ முன்ன இருந்ததை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் வண்டியை ஓட்டும்போது. அந்த ஒரு பழைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பெஸ்ட்டுங்க. நல்லா நம்ம காரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நல்லா ஒர்க் ஆகாத ஒரு ஸ்டேஜ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் ரெடி பண்ணி ஓட்டும்போது வர சந்தோஷமே தனி சந்தோஷம் தான். எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணிக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.